குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவு திருச்சி மத்திய சிறையில் நிகழ்ந்த பதிவு பற்றிய செய்திகளை பற்றிய பதிவாகும். திருச்சி மத்திய சிறையில் நான் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருந்து வந்தபோது சிறை நிர்வாகத்திற்கு ஒரு 2 கோரிக்கைகளை வைத்தேன். ஒன்று, சிறைவாசிகள், அதாவது இன்று சிறைவாசிகள் என்று அழைத்து கொண்டிருக்கும் நபர்களை இல்லவாசிகள் என்றுதான் அழைக்க வேண்டும். திருச்சி மத்திய சிறை அனைத்து நிலைகளிலும் உயர்தரமான சிந்தனை செயல்பாடுகளில் செயல்பட வேண்டும். சிறைச்சாலை என்பது மனிதனை திருத்துவதற்குண்டான சாலை, அதாவது சமுதாய தாயின் கருவறை என்பதை பதிவு செய்தும், அடுத்து போதை மீட்பு மையம் என்பது ஒரு அறை அதற்காக தனியாக சிறை வளாகத்திற்குள் உருவாக்க வேண்டும் என்ற நிலைகளை பற்றி மனு கொடுத்தேன். அதை பரிசீலனை செய்த சிறை அதிகாரிகள், அன்றைய காலகட்டத்தில் எஸ்ரா சூப்பரண்டாக இருந்தார், அவர் வந்து பார்த்தார். அதுக்கு முன்னாடிலாம் சிறைவாசிகளை எப்படி தெரியுங்களா அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க? பிரிட்டிஷ்கார காலத்தில் நம்பர் 102, 101, 103, 104 அப்படின்னு சொல்லி சிறைவாசிகளுக்கு அவங்க சட்டையில் நம்பர் எழுதி அந்த நம்பர் படி தான் அழைப்பாங்க. பேர், அப்பா பேரோ, ஊரோ எதையும் சொல்லி அழைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம் போயிருக்கு. அதுக்கடுத்து வந்து கைதி நம்பர் 1, கைதி நம்பர் 2, கைதி நம்பர் 3 அப்படி தான் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்த நிலையில் எங்களோட செயல்பாடுகள், அதிகாரிகிட்ட நன்மதிப்பு பெறுறது, அது இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணாங்க. ஒரு மீட்டிங்கில் வந்து எஸ்ரா சூப்பரண்ட் அவர்களே, இவர்கள் வந்து சிறைவாசிகள் தான் அழைக்கணும், அதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனார். அதுக்கு பின்னாடி தான் நான் இந்த நிலையை பற்றி மனுவில் எழுதினேன். சிறைவாசிங்கிறதும் வந்து பொருத்தமான பெயர் இல்லை, இல்லவாசிகள் என்பது தான் பொருத்தமான பெயராக இருக்கும். ஆகவே இனி வரும் காலங்களில் அனைத்து சிறைகளிலும் சிறைவாசி, கைதி என்று அழைக்காமல் இல்லவாசிகள் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னேன். அதை அடுத்த சுதந்திர தினத்தில் எஸ்ரா கண்காணிப்பாளர் அவர்கள் சிறைவாசி என்று அழைப்பதை வாபஸ் வாங்கி கொண்டு இனிமேல் இல்லவாசிகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்பதை அறிவித்தார். அன்றைய தினமே போதை மீட்பு மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அது மருத்துவமனை வளாகத்திற்குள் உள்ள ஐவி பிளாக், அதாவது முதியோர்கள் இல்லம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அமைக்கப்பட்டது. எதற்காக இந்த போதை மீட்பு மையம் அமைக்கப்பட்டது என்றால், வெளியே இருந்து விசாரணை கைதிகள் வருவார்கள், குற்றங்கள் சாராயத்தவங்க வருவாங்க, சாராயம் குடிச்சு சண்டை போட்டுருக்கவங்கெல்லாம் வருவாங்க, சாராயத்தை குடிச்சிட்டு கொலை செஞ்சவங்க கூட வருவாங்க, சாராயத்தை குடிச்சிட்டு கொள்ளைகள் செஞ்சவங்கெல்லாம் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. அவங்களோட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னா, அவங்கள சிறைக்குள்ளே அட்மிஷன் எடுக்கிறப்ப நல்ல நிலையில் இருப்பாங்க, கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லுவாங்க, ஸ்டடியாக தான் இருப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் 24 மணி நேரம் முடிந்து விட்ட பின்பு அவர்களுக்கு இந்த ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய சாராயம், அதாவது அவர் கொடுத்த மது போதை உடலை விட்டு அகன்ற பின்பு அவர்களோட நிலை என்ன என்றால், பைத்தியக்காரனையும் மிஞ்சிய பைத்தியக்காரனாக இருப்பார்கள். இது வந்து எப்படின்னா, பிளாக்ல கொண்டு வந்து முதல் நாள் போட்டுருவாங்க. போட்டதுக்கு முன்னாடி அவன் ஒரு நைட் நல்லா இருப்பான், மறுநாள் நைட்டை வந்து பெக்கன்னு அணைஞ்சிக்கிட்டு இருப்பான். சோறை வாங்கி திங்கிறத கூட ஒருத்தன் அவனை வந்து கண்டித்து செஞ்சு சோறை வாங்கி கொடுத்து சாப்பிடணும். போய் அன்றைக்கி நைட்டு படுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவன் போதைக்கு அந்தளவுக்கு அடிமையாயிடுறான். இரவு நேரங்களில் எழுந்திரிச்சு அவன் பாட்டுக்கு நடக்கிறானே, நான் படுத்து தூக்கிட்டு இருக்கவங்க மலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. இப்படியாப்பட்ட நிலைகள்லாம் இருந்ததுனால
தொகுதியில் ஒரு தொகுதியில் 60 பேர் 70 பேர்லாம் இருப்பாங்க. இந்த ஒரு தனிப்பட்ட நபரால் அவர்களுக்கு தொல்லைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தண்டனை காவலாக இருந்த காரணத்தினால தான் அதெல்லாம் என்னால் கவனித்து பார்க்க முடிஞ்சது. நானும் சக சிறைவாசிகள் மாதிரி கைதியா மாதிரி ஒரு லாக்கப்பில் இருந்திருந்தேன்னா அந்த இதெல்லாம் என்னால் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கோரிக்கைலாம் வச்சுருக்க முடியாது. நாங்கள் பாரா இருக்கப்போ லாக்கப் வெளியே சுற்றி ரவுண்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து அந்த மாதிரி நபர்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுவோம், மருத்துவமனையில் உள் மருத்துவமனையில் வந்து சேர்ப்போம். அங்கேயும் சரியாக இருக்க மாட்டாங்க, அடித்து துள்ளி இது பண்ணுவாங்க. அப்படியே கையை காலெல்லாம் பெட்டில் கட்டி தான் அவங்கள போட்டுக்கணும். அப்படியே அந்த பெட்டவே நகர்த்தி எடுத்து புள்ளிக்கு பயங்கரமாக சவுண்டை போடுவாங்க. வாயை கட்டுனாலும் சரி, இதெல்லாம் மனித உரிமை மீறல் தான். இருந்துட்டாலும் அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு அவங்க ஒரு மயக்க ஊசியை போட்டு தூங்க வைப்பாங்க. அன்றைக்கி இரவு தூங்குவான், மாத்திரையை போட்டு தூங்க வைப்பாங்க. அன்றைக்கி இரவு தூங்குவான். மறுநாள் எடுத்து இந்த மாதிரி இருவான். இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவங்க எல்லாத்தையும் மருத்துவமனையிலையும் வைக்க முடியாமல் சிபின்னு சொல்லி தனி செல்லில் கொண்டு போய் வைப்போம். அதுக்குள்ளேயே சிபின்னு சொல்லி தனி செல், அந்த இதுக்குள்ளே போய் வச்சு அங்கெல்லாம் நடந்த சம்பவம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரெல்லாம் விரலை வச்சு அப்படியே நோண்டி 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 இந்த உள்ளே இருக்க லெட்டிட் பேஷன்லாம் அப்படியே பேர்த்து எடுத்து வெளியே போகிறதுக்கு வழி இருக்கா அப்படி தேடுற கண்டிஷன். அவனுக்கு வந்து தேவை சரக்கு வேணும். ஒருத்தெல்லாம் அண்ணே 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 என் பொண்டாட்டி அங்கே போகிறா, கூப்பிடுனேன் அவளை, ஏய் சரோசா வாடி 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 அப்படிமா. ஏய் யாரும் அங்கே இருக்க யாருமே, நீ சும்மா நாங்கள் போகிறானே பாருங்க கையில் சாராயக்கானோட போயிட்டு இருக்கா பாருங்க, கூப்பிடுனேன் அண்ணே உனக்கு என் சொத்தவே எழுதி வைக்கிறேன், 2 தோட்டத்தவே எழுதி வைக்கிறேனே, அவளை கூப்பிடுனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆல்கஹால் பவருக்கு வந்து அடிமையானவங்க. அடுத்து பூட்டி இருக்க பகுதியில் விரலை வச்சே சுரண்டி ஒவ்வொரு செங்கலாக எடுத்தவனா இருக்காது. பிரிட்டிஷ்கார காலத்தில் கட்டப்பட்ட கடுக்காப்பால் கலந்த கட்டடம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டடம், கடப்பாரை வச்சு இடிக்கிறதாலே ரொம்ப சிரமமான ஒரு சூழல் உள்ள இடம். அந்த இடத்துல அவன் விரலை வச்சு சூண்டி எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவனோட வலிமையை பாருங்க. அதாவது அந்த ஆல்கஹாலை அனுபவிக்கணுங்கிறதுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கான். அடுத்து உணவு நேரத்தில் அந்த ஆல்கஹால்காரங்களை திறந்து விட்றப்ப என்ன தெரியுங்களா, உட்காந்துக்கிட்டே இருப்பான், சாப்பிட்ற மாதிரி இருப்பேன், எந்திரிச்சு திட்டுன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போலாம் ஓடுறவங்களை விரட்டி பிடிக்க போகிறப்பெல்லாம் ஒருத்தனுக்குலாம் இவ்வளோ பெரிய கண்ணாடி பாட்டில் காலில் குத்தி அப்படியே கிழிச்சு வெளியே வந்துருச்சு. அவன் அதோடு நொண்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கானே தவிர நிற்கல. அவனுக்கு காலில் கண்ணாடி பெரிய அளவில் குத்தி அவனுக்கு பாதிப்படைஞ்சிருக்குங்கிறலாம் அவனால் உணர முடியல. அவன் வந்து ஒரு நாள் தான், மறாவது நாளில் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ அவனை தூக்கிட்டு போய் கண்ணாடியில் ஹாஸ்பிட்டலில் வச்சு டாக்டரை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் எடுத்து அவனை கட்டு போட்டு வச்சு எல்லாம் செஞ்சு இப்படியாப்பட்ட கண்டிஷன்லாம் இருந்துச்சு. அடுத்து அந்த போதை மீட்பு மையத்தில் உள்ளே இருக்கவங்களுக்கு, அட்மிஷன் போகிறவங்களுக்கு தனி கணக்குக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. பாரா ஓவர்சீஸ் அங்கே இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாமே படுத்து தூங்கி இருக்குது. அவங்களுக்கு உண்டான மாத்திரை ஊசி எல்லாம் சாயந்தரமே கொடுக்கப்பட்டுரும். ஒரு சிலர் மாத்திரைலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த ஆல்கஹாலுக்கு அடிமையானவங்க பூராமே மனநோயாளிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வர்றவங்க தான். ஏன்னா மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டவங்க தான். இந்த மாதிரி நிலைகள்லாம் இருந்து இந்த போதை மீட்பு மையத்துலேருந்து நிறையா பேர் அதை விட்டு ஒரு 15 நாள் 20 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஓரளவுக்கு குணமடைஞ்சிருவாங்க, சரியாயிடுவாங்க. அதுக்குள்ளே அவங்க வீட்டில் பெயிலெலாம் எடுக்க வருவாங்க, செய்வாங்க. அப்போல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டானா அவனுக்கு வந்து கொஞ்சம் திருந்திடுவாங்க. வெளியே வந்து அவன் குடிக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்களோ சகோதரர்களோ யாருமோ சரி கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுங்க, நாங்கள் அடுத்த டயத்தில் 10-15 நாள் கூட எடுத்துக்கணும், முதல்றதுக்கு இப்போ நல்லா இருக்கான் ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. அதே போல் சிறைப்பட்டு போதைக்கு அடிமையாகி பிரச்சனைகளை பண்ணி சிறைக்கு வந்து போதையை மறந்துட்டு திரும்ப வெளியே போனவங்கள நிறையா பேர் அந்த போதையை நிரந்தரமாக மறந்தவங்களும் இருக்காங்க. அடுத்து வந்து மீண்டும் அதை பயன்படுத்தி மீண்டும் சீரழிஞ்சவங்களும் ஏராளமாக இருக்காங்க. சிறைக்குள்ளே வந்து ஒரு விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். சிறைங்கிறது வந்து சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. அவனோட மனநிலையை பொறுத்து அவன் செயல்படுவான். அவனோட மனநிலையை பொறுத்து செயல்படுவான். அடிக்கி பயப்படாத சிறைவாசிகள்லாம் ஏராளமாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ரவுடிஸ்ன்னு சொல்லக்கூடியங்க. அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், உடம்புல தட்டன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். எதையும் கண்டுக்க மாட்டான். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன் காளின்னு ஒருத்தன்லாம் அங்கே இருந்தான், நல்ல பையன்தான். ஆனால் அவனுக்கு பழக்கம் என்ன அப்படின்னா டெய்லி போதை மாத்திரை இல்லாமல் இருக்க மாட்டான். போதை மாத்திரை இல்லைன்னா அவனோட கேரக்டரே மாறிடும். மரத்தில் ஏறி நின்று சவுண்டை கொடுத்து வாங்குவான். ஒரே நேரத்தில் போதை மாத்திரை போடுவான், கஞ்சா குடிப்பான், இடையில பவுடர் கொடுக்குறதால அதையும் வாங்கி குடிப்பான், எல்லாமே செய்வான். நிறைய போதையிலே அவன் எனி டைமே இருப்பான். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்க நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இவனோட கண்டிஷன்லாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இவனுக்கு வந்து ஒன்று இல்லைன்னா நேராக ஜெயிலர் ஆஃபீஸுக்கு சட்டை பட்டனை கழட்டி விட்டு ஏறிடுவான். எனக்கு இது வேணும் நீ கொடு அப்படிங்குவான்.
அவன்லாம் வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு 60-70 கூட அடி வாங்குவான். என்ன அடி வாங்கினா தான் சரி, இந்த சதையெல்லாம் பிஞ்சு கிடக்கும். அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் வந்து ஒரு அரக்க குணன், அரக்கன் மாதிரி தான். இது போல் நிறையா கேரக்டர்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாஸ்போர்ட் கேஸு, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க உள்ளே தங்கிட்டு பாஸ்போர்ட் முடிஞ்சு அவங்க வெளியே நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கிறவங்க, நீக்ரோஸு, அது இது இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறையா சிறைக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு இன்டர்வியூ நேர்காணல் வர்றப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையான போதையில் வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே அறிமுகப்படுத்தின போதையை தான் அப்போ தான் நான் வந்து முதலாக அந்த போதையெல்லாம் பார்க்குறேன். என்னையும் அனுபவிக்க சொல்லியிருக்காங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் மரண போதைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு போதை. இந்த பவுடர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கில் இருக்கிறத இழுப்பாங்க, நாக்கில் தொட்டு வச்சுக்குவாங்க. அடுத்து வந்து ஒரு காசில் வச்சு அதுக்கு கீழே வந்து நெருப்பை உண்டாக்கி மேலே அது புகையாக வரும். அப்போ சிகரெட்டை வச்சுட்டு அப்படியே உறிஞ்சுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம், இந்த போதையெல்லாம் 2 நாள் 3 நாளைக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து குறையாது. புதிய அனுபவம் உள்ளவன அதை குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவன் மரண நிலைக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பெரிய கொடூரமான போதைகள். இந்த நிலையெல்லாம் பார்க்கப்படும் பொழுது சிறைச்சாலையில் வந்து இன்னும் அது இதுக்கு முன்னாடி நாங்கள் சிறையை விட்டு விடுதலை வர்றப்போ சிறைச்சாலையை தான் வச்சுட்டு வந்தோம். இப்போ எல்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியலை. அதாவது இன்னொரு கோரிக்கையும் வச்சோம், சிறை அதிகாரிகளை கண்காணிக்க சிறப்பு அதிகாரிகளை சிறையில் பணியமர்த்துங்கள் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வச்சோம். சிறை அதிகாரிகளை கண்காணிக்க, சிறை ஊழியர்களை கண்காணிக்க அதிகாரிகளை போடுங்கள் அப்படின்னு. அதை ஒரு 6 மாதத்தில் அரசு பரிசீலனை பண்ணி அந்த அதிகாரியும் போட்டாங்க. அவங்க தான் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. அவங்கள பார்த்தா சிறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கண்காணிப்புலேருந்து, டிஐஜிலேருந்து, சிறை அலுவலருந்து, காவலருந்து எல்லாருமே பயப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தப்பு செஞ்சால் உடனே ரிப்போர்ட்டு, உடனே ஐஜி ஆஃபீஸுக்கு போகும், அங்கேருந்து நடவடிக்கை வந்துடும். அதுக்காக அவங்களோட டியூட்டிகள் அவங்க வந்து எந்த டைமும் வந்து போக முடியாதுல்ல. 3 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே வருவாங்க. சிறைங்கிறது ஒரு சின்ன இடம் கிடையாது, பெரிய இடம். அதில் வந்து அவங்கள சிறைவாசி, எந்த ஒரு சிறைவாசி போய் அவங்கள பார்த்து பேசிட்டாலும், அவங்க கூப்பிட்டு பேசிட்டாலும், அந்த சிறைவாசிக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு தர்றது, மறைமுக பனிஷ்மெண்ட்டு தர்றதில் சிறை நிர்வாகம் முன்னோடியாக இருக்கும். ஏகப்பட்ட குற்றங்கள் அவங்க வந்ததுக்கு முன்னாடி தடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ போய்கிட்டு இருக்கிறப்ப அடுத்து வந்து அவங்க இரவு நேரத்துலலாம் வந்து ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க. அடுத்து வந்து கண்காணிப்பாளருக்கு இன்னொரு கோரிக்கை வச்சோம், சிறை லாக்கப்புக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தண்டனை காவலர் எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள்லாம் ரவுண்ட்ஸ் வர்றீங்க போகிறீங்க, எட்ட நின்று அந்த சவுத்தில் இருக்கிறதுல கோர்ட்டில் கையெழுத்தை போட்டு போயிடுறீங்க. உள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏது செஞ்சுக்கலாம் நாங்கள் தான் பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். உள்ள பல நிலைகளில் ஹோமோசெக்ஸ்லேருந்து, ஸ்டஃப்பு கஞ்சாவிலேருந்து, மற்ற போதைகள்லேருந்து, செல்ஃபோன் பேசுகிறதுலேருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்ல விஷயம் பேசுகிறானா, கெட்ட விஷயம் பேசுகிறானா அப்படிங்கிறதெல்லாம், குடும்பத்துக்கு பேசுகிறானா ரைட்டு, ஓகே ஏற்றுக்கலாம். அவன் உள்ளே இருந்துட்டு ஒரு பணக்காரனை மிரட்டி இவன் வரையும் அவன்கிட்ட பணம் கொடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேயரை மிரட்டி, திருச்சி மாவட்டம் மேயரை மிரட்டி எனக்கு வந்து இதெல்லாம் நீ செஞ்சு கொடு அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். கேட்குறப்ப அடுத்து பொம்பளைகளுக்கு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு உள்ள சிறைக்குள்ளே இருக்கவன் மனைவியோட வீட்டோட நம்பரை வாங்கிட்டு இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே. இப்படிலாம் வந்து அதில் சமுதாய சீர்கேடுகள்லாம் வருது. இதெல்லாம் கவனத்தில் எடுத்து அதெல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து ஒதுக்கணும். அதுக்கு பேர் ஓசி டீம். ஓசி டீம் என்றால் ஆஃபீஸர்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டீம். அவங்களும் நிறையா தப்பு தான் பண்ணுனாங்க. அவங்களும் சம்பாதிக்கிறவங்க தான் நான் பார்த்த வரைக்கும். இந்த பக்கம் கஞ்சாவை சர்ச் பண்ணுவாங்க, இன்னொருத்த கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொருத்த கையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஓசி டீம் அப்படின்னு சொல்லிட்டால சிறைக்குள்ளே இருக்க காவலர்லேருந்து, ஏட்லேருந்து, சீஃப் வாட்டர்லேருந்து, ஹெட் வாட்டர்லேருந்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஜெயிலருக்கு மேலே இருக்கவங்க தான் பயப்பட மாட்டாங்க, ஆனால் கீழே இருக்கவங்க பூராமே பயப்படுவாங்க. காரணம் என்ன, இவங்க வந்து டைரெக்டாக ஐஜி ஆஃபீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்து அவங்கள அந்த இதுக்குள்ளே உள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு சில நேரங்களில் கண்காணிப்பாளர்களே அவங்கள பார்த்து பயந்துருக்காங்க. கண்காணிப்பாளர்களுக்கே அவங்க ஆப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து தேவகோட்டை பகுதியை சேர்ந்த ஒருத்தர் மாரியப்பங்கிறவன், அவன் வந்து மதுரை சிறையில் வந்து துணி துவைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப வந்தான். மதுரைக்குள்ளே அலாரம் ஆச்சு. 1995 93 அலாரம் ஆன டயத்தில் வந்து
93, 94 அலரான டயத்தில் வந்து நான் திருச்சி சிறைக்கு சிறை மாற்றம் பண்ணோம்னா அவங்களையும் வந்து திருச்சி மாற்றத்துக்கு திருச்சி சிறைக்கு மாற்றிட்டாங்க. என்ன காரணத்தெல்லாம் மாற்றினாங்கன்னா, சிவகங்கை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இவங்க எல்லாருமே தேனி மாவட்டம், இவங்க பூராமே வந்து தாய் சிறை வந்து திருச்சி சிறையாக மாற்றியாச்சு அப்படிங்கிறத தூக்கி விட்டுருந்தாங்க. அவன் அங்கே உள்ளே வந்தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டானே, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுனே அப்படின்னு சொல்லி கேட்டான். தாஸ் சூப்பர் சிவகார்த்தியனோட அப்பா கண்காணிப்பாளர் அவர்கிட்ட, ஐயா அங்கேருந்து வந்திருக்காங்க, அது ஓவர்சீஸ் வேலை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அதை எஸ்டி கிட்ட கொண்டு வாயா அப்படின்னா, எஸ்டி கிட்ட சர்க்கரட்டையை கொண்டு போய் கொடுத்துருன்னு பார்த்தேன். இவனுக்கெல்லாம் எப்படியா எழுத முடியாதுயா போயா அப்படின்னு தூக்கி போடுறாரு. ஐயா அதெல்லாம் சரியாக இருப்பாங்க, ஒரு காலத்தில் அப்படி இருந்தால் இனிமேல் சரியாக இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எழுதுங்கயா அப்படின்னு சொல்லிச்சுறேன். உன்னை நம்பி தான் எழுதுகிறேன், கவனமாக பார்த்துக்க, அப்புறம் ஏதாவது ஒன்றா உடனே தூக்கி ஒத்த செல்லில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஐயா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கய்யா, இன்னும் நல்லா இருந்தால் எடு, 6:30க்கும் 20:30க்கும் வந்து கமாண்டோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீவில் போயிட்டார். அதுக்குன்னா ராமச்சந்திரன் சொல்லி அவனுக்கு வேலை எழுதிட்டார். அடுத்து ராமச்சந்திரன் சொல்லி ஒரு கண்காணிப்பாளர் வர, அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி எல்லா விதங்களையும் அவரோட கேபிட் இருக்கும். உடனே வந்தார், வந்ததுமே ஜெயிலை சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்ததுமே ஒவ்வொரு லாக்அப் ஜன்னலுக்கும் வந்து ஸ்க்ரீன் போட்டிருங்க, நல்லா காஸ்ட்லியான ஸ்க்ரீனாக போட்டு கொடுங்க, டஸ்ட்டுகள்லாம் உள்ளே வரக்கூடாது, அவங்க சுவாசத்துக்கெலாம் எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னவர். அடுத்து வந்து கமாண்டோ படைன்னு சொல்லி தண்டனை காவலர்களே வந்து சிறப்பு ஓவர்ஸ் எழுதுகிறார். சிறப்பு ஓவர் 12 பேருக்கு எழுதுகிறார். அதில் நானும் ஒருத்தன், என் அண்ணனும் ஒரு ஆள், இதில் இந்த மாரியப்பங்கிறவனு ஒரு ஆள், இன்னும் அந்த பகுதியில் சேர்ந்த சிறைவாசிகள் எல்லாம் ஒரு ஆள். ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 6 பேர் மாறி வரணும். பகலில் மட்டும்தான் டியூட்டி. காலையில் 6 மணிக்கு போனால் 12 மணிக்கு வரணும், 12 மணிக்கு அதோட முடிஞ்சது டியூட்டி. அடுத்து 12 மணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சாயந்தரம் 6 மணியோட டியூட்டி முடிஞ்சிடும். அதில் என்ன பண்ணி அப்படின்னா 20லேருந்து யாரும் வெளியே போகாமல் வராமல் பார்த்துக்கணும். அவங்கள யாரும் பார்க்க போனாலும் அவங்கள பார்க்க விடாமல் தடுத்துக்கணும். அங்கே பூரா முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்கிற இடம். அதே போல் 6:30 தமிழ் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடம். இந்த இதை போட்டு வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் வந்து அவங்க வந்து எங்களை வந்து எதிரியாக தான் பார்ப்பாங்க. பூரா எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பாக வெளியே விடாமல் அவங்களோட சுதந்திரத்தெல்லாம் நிர்வாகம் டைரெக்டாக பறிக்காமல் எங்களை விட்டு அதெல்லாம் தடுக்க வைக்கிறாங்க. எங்கள் கையில் எல்லாத்துக்குமே பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, கீழ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த பொட்டியில் ஏதாவது ஒன்றா அடித்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு தான் எங்களுக்கு உத்தரவே. ஆனால் நாங்கள் அடிக்காத அளவுக்கு அவங்கள வழி நடத்தியிருக்கோம். மெயின் கேட்லேருந்து வலது பக்கம் 20:30, இடது பக்கம் வந்து 6:30 இந்த கண்டிஷன்கள். இதில் வந்து இந்த மாரியப்பங்கிறவன் என்ன பண்ணிட்டான், அங்கே இருந்துட்டு அந்த டியூட்டி வந்து அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா உள்ளே வந்து பிசிஆர் கேங்கில் போய் நீ ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னான். அதிகார்ட்ட கேட்டு பிசிஆர் கேங்கில் என்னடானா, எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொத்தனார் வேலை தெரியும் அப்படின்னா. அங்கே வந்து பிசிஆர் கேங்னா என்ன அப்படின்னா, சிறைக்குள்ளே இடிஞ்ச உடஞ்ச ஒவ்வொரு இடங்களையும் பூசுறது வைக்கிறது, இந்த பணிகள் தான் பிசிஆர் கேங்கு தனியாக ஒரு கேங். அந்த கேங்கில் போய் ஜாயின் பண்ணான். ஏன்னு கேட்டால் அவன் வந்து தவறான நபர்களோட பழகிட்டு இருந்தான். அப்போ வந்து அவனை நான் கண்டித்தேன். கண்டிச்சதுக்கு முன்னாடி அதை விலகி போயிட்டான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச வேலையெல்லாம் ரொம்ப கொடுக்கணும். மதுரையில் முத்துராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் செஞ்சான் பாருங்க, அதை காட்டிலையும் டபுள் பங்காக இவன் செஞ்சுட்டான். மதுரையில் முத்துராஜன் ஒருத்தன் சிறையில் கைதிகளை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு லாரி இவன் ஓட்டிகிட்டு போவான். டிரைவரை போய் வீட்டில் தூங்குடான்னு சொல்லிட்டு சிறை லாரியோட டிரைவரை பர்கோ வண்டி போய் வீட்டில் நீ தூங்குடான்னு சொல்லிட்டு இவன் முத்துராஜுங்கிற அவனும் தண்டனை காலவராக தான் இருந்தான். அவன் வண்டியை எடுத்துகிட்டு போய் இந்த மாத தண்டனை சிறைவாசிகளை வெளியே கூட்டிகிட்டு போய் மதுரைக்குள்ளே பல இடங்களில் திருடி அதை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ளே பதுக்கி வச்சு பிரச்சனை. அவன்லாம் எப்படிங்கன்னா 2 போட்டே வாங்கி விட்ருக்கான் தூத்துக்குடியில். அந்தளவுக்கு ஜெயிலுக்குள்ளே சம்பாரிச்சு அதிகாரிலேயே நிறையா பேர்த்துக்கு கப்பம் கட்டியிருக்கான். அப்படியாப்பட்டால் அவனை போல தான் இவனும். அவன் வந்து கைதிகளுக்கு ராஜா, அதிகாரிகளுக்கு முத்துனா, இவன் பேர் மாரியப்பன். இவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகளுக்கு மாறி, கைதிகளுக்கு மாறி, அதிகாரிகளுக்கு அப்பன். இவன் சொல்கிறத அதிகாரி அப்புறம் கேட்குற அளவுக்கு ஆகிட்டான். ஏன்னு கேட்டால் இவன் வந்து சிறைக்குள்ளே வந்து மரங்கள்லேருந்து இரும்புக்கு எல்லா பொருளையும் கடத்தி கொண்டு போய் கொடுப்பான். அதே மாதிரி சிமெண்ட் மூட்டை, அந்த பிடபிள்யூடியில் வர சிமெண்ட் மூட்டையிலேருந்து எல்லாத்தையும் கரண்ட் போய் கொடுப்பான். அதே மாதிரி இந்த அதிகாரிகளுக்கு என்ன தேவை எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்துலாம் கடத்தி கொடுத்தான். அப்படி பார்க்கப்படும் பொழுது சிறைக்குள்ள தறிக்கூடங்கள்னு சொல்லி
பிரம்மாண்டமான தறிக்கூடங்கள், பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டின தறிக்கூடங்கள். அதில் வந்து 24 அடி நீளத்தில் தேக்கு மரங்கள், அரை அடிக்கு 1 அடி அகலத்தில் அதனோட விட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 3/4க்கு 1, 3/4 அடிக்கு அரை அடி, இந்த மாதிரிலாம் தேக்குகள் பூரா தேக்கு மரம். அதில் பயங்கரமான கம்பிகள், கடப்பாறை கம்பிகள்லாம் போட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தது. இதை பூரா கடத்தி கொண்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுத்து அவங்க பூரா வீடு கீடு எல்லாம் கட்டி எல்லாம் ஜெகஜோதியாக ஆகிட்டாங்க. தேக்கு மரம்லாம் கிடைக்கிறது நான் சாதாரணமாக பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் போட்ட தேக்கு மரம் ஒரு மரம் கூட இத்து போகல. ஆனால் கடைசியில் அது கணக்கு எப்படி தெரியுங்களா முடித்தாங்க? கரையான் அரித்து அழிந்து விட்டது அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கரையான் அரித்து அழிந்து விட்டது அப்படின்னு அந்த மரங்களில் கொண்டு போய் தச்சு பட்டறைகளில் போட்டு அவங்களுக்கு தேவையான டேபிள், சேரு, ஸ்டூலு, பெஞ்சு அனைத்து ஐட்டங்களையும் செஞ்சு சிறைவாசிகளை வச்சு செஞ்சு லோடாக அவங்க வீட்டுக்கு ஏற்றிட்டு போனாங்க. கேட்டால் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம், கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சொல்லி தான் கொண்டு போனாங்க. கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில இன்டர்ன் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கல. அந்த பேரை வச்சு இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வீடுகளில் போய் அதெல்லாம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது இருக்கும். இது எந்த காலத்து மரங்கிறத வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். பூராத்தையும் தரமட்டமாக்கிட்டாங்க. அதாவது நாட்டோட பொருளாதாரத்தில் உயர்ந்த பொருளாதாரங்களாக சிறைக்குள்ளே வந்து இருந்ததை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி வெளியே கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சிறைக்குள்ள வந்து சுரண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை நிறுத்தவே இல்லை. இதெல்லாம் என்றைக்கு மாறும்? நல்லாட்சி ஒரு ஆட்சி மலர்ந்தால் தான் மாறும். இந்த மாரியப்பங்கிறவன் இவ்வளோ தூரம் எல்லாம் அது முடிச்சுட்டு எனக்கே எதிரி ஆகிட்டான். அப்போ பாருங்கள், ஒருத்தனுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் தான் நமக்கு முதல் எதிரியாக மாறுறான். இந்த விஷயத்தில் நான் உணர்ந்து பார்த்தேன். அட கடவுளே, என்ன இது? நல்லது செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம், கடைசியில் நம்மளால் பலன் அடைஞ்சவளே நம்மளைய பயனற்றவன மாதிரியே பார்க்குறானே அப்படி எனக்கு முன்னாடியே பல கூட்டங்களை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவன் நெஞ்சு நிமித்திட்டு பேசுகிறப்பல எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாடுறா என்ன, அப்போ நீ வந்து அனுபவிப்ப, இப்போ ஆடு அப்படின்னு. இப்போ வெளியே போயும் அவன் வந்து கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் அவன் வீட்டுக்கு பெரும்பாலான மரங்களை கடத்திட்டு போய் அவனு வீடு கட்டிட்டான். சிறையிலேருந்து ஓடுகள்லாம் கடத்திட்டு போய் வீடு கட்டிட்டான். சிறையிலேருந்து சிமெண்ட் எடுத்துகிட்டு போய் தான் அவெல்லாம் வீடெல்லாம் கட்டினான். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்தளவுக்கு சிறை நிர்வாகம் நடத்துகிறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலில் கைதிகள்லாம் திருந்துவாங்க? என்னைய மாறிப்பிங்கிற பல முறை பகைச்சான், செஞ்சான், என்னை கெடுக்கணும்னு நினச்சான். ஆனால் எதுலேயும் நான் வந்து இடம் கொடுக்கல, சிக்கலை. அதிகாரிகளை என்னை பலமாக கண்டித்தாங்க. அதிகாரிட்ட போய் போட்டு விட்டு வந்துடுவான். பலமாக கண்டித்தாங்க. ஒரு டைம்லாம் குபேரன்னு சொல்லி ஒருத்தன் தேனிக்காரன், அவனை வச்சு என்னைய பழி வாங்கிறதுக்கா. சரி, நான் மெடிக்கல் லீவில் இருக்கேன், அவனு மெடிக்கல் லீவ் போட்டு போய் இருக்கப்ப ஜெயிலர் ஏன்டா நீ மெடிக்கல் லீவுங்கிறப்ப, அந்த ஆள்லாம் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கப்ப நான் போட்டேன் என்னங்க அப்படிங்கிறப்ப ஜெயிலர் என்னையை கூப்பிட்டு விட்றாரு. தாமரை ஜெயிலர் பேர் தாமரை செல்வன்னு நினைக்கிறேன், தாமரை கண்ணன் கூப்பிட்டு விட்றாரு. அப்போ வந்து அவர் என்னென்னா, இவங்க சொன்ன விஷயங்களுக்கு பூரா கேட்டு என்னை கெட்டவனாகவே அவர் இமேஜ் பண்ணி இமேஜிங் பண்ணி என்னை எப்படியாவது கொடுக்கணுங்கிற ஒரு முறையில் இது பண்ணியிருக்காரு. போகிறேன், விஸ்வநாதன் சொல்லி ஒரு சீப் வாட்டர் சொல்கிறார், கேட் சீப் வாட்டர், துறை போகாதீங்க, ஜெயிலர் கொலை வரியில் இருக்காங்க, அவங்களை அடித்தாலும் அடிச்சிருவாங்க அப்படிங்க. என்ன எதுக்கு அந்த ஆள் அடிக்கிறாரு அப்படின்னு நான் உள்ளே போகிறப்போ போய்ட்டு விஷ் பண்ணுறேன். என்ன அவனை பற்றி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. என்ன விஷயம்? ஏன் மெடிக்கல் லீவ் போகிறேன்? சார், மெடிக்கல் லீவ் எனக்கு உரிமை சார். டாக்டர் சீட் வாங்கிட்டு தான் நான் மெடிக்கல் லீவில் இருக்கேன். ஸோ டாக்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான். நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க? மெடிக்கல் லீவ் எடுத்தால் சோறு போட மாட்டிங்களா? போட வேணாம். இல்லை படுக்க இடம் கொடுக்க மாட்டிங்களா? கொடுக்க வேணாம். நம்ம என்ன ஓவராக பேசலை. எவன் சொல்லி நீங்கள் என்னை இப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களோ அவனை சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் வந்து மனுவாக தர்றேன். எதுனாலும் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. நீங்களும் எழுத்து மூலமாக கேள்வி கேளுங்க, நானும் எழுத்து மூலமாக பதில் தர்றேன் அப்படின்னு அவர் அப்படியே வேறு தாப் ஆகிட்டார். என்ன இந்த மாதிரி அப்படின்ட்டு. விஸ்வநாதன் நீங்கள் வாங்க, இதுக்கு என்ன சொல்கிறார்? ஐயா, இவங்கெல்லாம் சரியாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி சகா மகாவெல்லாம் எவனோ வந்து போட்டு விடுவாங்க கருப்புக்குள்ளா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்டு இது பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, போக போகத்தான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இல்லையே, இவங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கே, அதுதான் கேட்டேன். அதாவது பேச்சில் உண்மை இருக்கா, நன்மை இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும்.
அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து குற்றம் சொன்னான் பாருங்க, அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் என்னை மாதிரி ஆளுகளை நீங்கள் கேள்வி கேட்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எதிர்த்தெடுப்புக்கு நீங்கள் வந்து அப்படி இப்படின்னா அது என்ன சார் நியாயம்? வாங்க கண்காணிப்பாளர் டிஐஜியை கூப்பிடுங்க, நீங்களும் வாங்க, உங்கள்கிட்ட எவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனையும் ஏற்றுங்க, நம்ம நேராக வச்சு பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் போங்க. இப்போ நான் மெடிக்கல் லிஸ்ட்டில் இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். மெடிக்கல் லிஸ்ட்டை நான் டாக்டர்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்ற காமிட்டார். அதுக்காட்டியும் ஜெயிலர், இவர் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் தான், ஜெயிலர் வந்துட்டார். அவர் ஜெயிலர் ஆக்டிங் 6 மாதம் ட்ரைனிங்காரங்களும் இந்த போடு போடுறாங்க வந்துக்கிட்டு. ஜெயிலர் வந்து என்னங்கிறப்ப இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருந்து போகிறாரு. என்னையே இல்லாமல் நீங்கள் ஏங்க செய்கிறீங்க? நீங்கள் ட்ரைனிங் ஜெயிலர் தான், நீங்கள்லாம் போது எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. எவன் வந்து உங்கள்கிட்ட சொன்னான் சொல்லுங்கள் அவனை. இந்த குபேந்திரனா அந்த நாய், கருப்பு குழாய் சொறி நாய், அவன் சொன்னதை வச்சு இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் வந்து என்கிட்ட சாரி கேட்குறாரு செந்தாமரை கண்ணன். அடுத்து மீதி பதிவில் நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.